நாம வீட்டுல கல்யாணம் பேச்சு எடுத்தாலே பெரியவங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் எத்தனை பொருத்தம் கரெக்டா இருக்குன்னு பார்ப்பாங்க. ஆனா அப்படி எதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ண விசித்திரமான தம்பதிகளை பத்தி நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஜோடி யாருன்னா சாடல் டெஃபே அண்ட் ஆன் கம்செக். நம்மள பல பேர் லவ் பண்ண பொண்ணை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா சாடல் டெஃபே டிவி ப்ரொடியூசர் தான் லவ் பண்ண பொண்ணு இறந்தும் கூட அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்காரு, அதுவும் அவங்களோட இறுதி சடங்குக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் பார்க்க போறது ஜீனா பென்ட்லி அண்ட் பென் பிரவுனை பத்தி. ஜீனா பென்ட்லி 1989 பிறந்தாங்க. இவங்க பிளேபாய் மேகசினோட மாடலாவும் வேலை செஞ்சிருக்காங்க. ஜீனா பென்ட்லியோட பென் பிரவுனுக்கு 30 வயசு அதிகமா இருந்தாலும் பென் பிரவுனை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போறது சான்லி அண்ட் ஹெலினை பத்தி. 61 வயசான ஹெலின் 8 வயசான சான்லியை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணம் ஹெலினோட கணவருக்கு முன்னாடி நடந்ததாம். இந்த கல்யாணத்துக்கு எல்லா செலவையும் ஹெலினோட கணவரே ஏத்துக்கிட்டாராம். கேட்டா இது அவங்களோட ட்ரெடிஷன் சொல்றாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இன்னும் சவுத் ஆப்பிரிக்கால இருந்துகிட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போறது மேரி பால் அப்புறம் பீட்டர் பத்தி. மேரியும் பாலும் ஸ்கூல் படிக்கும் போதே மீட் பண்ணிக்கிட்டாங்க. 2 வருஷம் டேட்டிங்க்கு அப்புறம் அவங்க மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 2 பெண் குழந்தை இருக்காங்க. அதுக்கப்புறம் 2010 மேரிக்கு பீட்டர் மேல அஃபைர் ஏற்பட்டுச்சு. ஸோ அவர் கூடயே வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மேரி அவரோட ஹஸ்பண்ட் லவர் கூட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்க்க போறது சுல்தான் கொசின் மேர்வோ டிபோவை பத்தி. சுல்தான் கொசின் தாங்க உலகத்திலே ரொம்ப உயரமான மனுஷன். இவரோட ஹைட் பாத்தீங்கன்னா 251 சென்டிமீட்டர். சுல்தான் ரொம்ப நாளாவே கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியா அவரோட ஃப்ரெண்டு மூலமா கிடைச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்களோட பேர் என்னன்னா மெர்வி. இவங்க 175 மீட்டர் தான் இருப்பாங்க. ஆரம்பத்துல பெண்கள்னால சுல்தானுக்கு பிடிக்காதான். ஆனா மெர்வியை பார்த்ததுல இருந்து பெண்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவங்கள மாதிரியே ஜொலிசன் எவியும் கூட மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இவரோட ஹைட் பாத்தீங்கன்னா 230 மீட்டர். இவரை பிரேஸ்லின் ஜெயின்னு கூப்பிடுவாங்க. அடுத்து பார்க்க போறது அகமது முகமது டோரி சாஃபி அப்துல்லா பத்தி. அகமது முகமது டோரி 1899 சோமாலியால பிறந்தார். அப்புறம் 1941 பிரிட்டிஷ் கலனல் போர்ஸ்ல சோல்ஜரா ஜாயின் பண்ணி 10 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு. இவருக்கு ஆல்ரெடி 5 ஒய்ஃப் இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு 2009 17 வயசுடைய பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணோட பேர் என்னன்னா சாஃபியா அப்துல்லா. இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி காதலுக்கு கண்ணு இல்ல நிரூபிச்சிருக்காரு. இவருக்கு மொத்தம் 114 பேர குழந்தைங்க இருக்காங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு லூயின்ற ஒருத்தர் அவரோட போட்டோவே கல்யாணம் பண்ணியிருக்காரு. என்ன நானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய முக்கியமான விஷயம் இருக்கு, அதுல முக்கியமா எனக்கு கிடைச்ச ஏமாற்றத்தினாலதான் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்க்க போறது பாலோ கேப்ரியலா சில்வா கட்டுசியா ஒசினாவை பத்தி. இவங்க தான் உலகத்திலே ரொம்ப குள்ளமான ஜோடின்னு கின்னஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் MSN மெசஞ்சர்ல தான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டாங்களாம். ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸா இருந்த இவங்க நாளடைவுல காதலாவும் மாறிட்டாங்க. இப்போ அவங்க ரீசெண்டா மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போறது ரொம்பவே வினோதமான கப்புள்ஸுங்க. அவங்க பேர் என்னன்னா லியா பெனின்குக் ஆரா டிராவின். டார்வினும் பெனின்குக்கும் வேம்பயர் மாதிரி அவங்களோட பிளட்டே மாத்தி மாத்தி குடிப்பாங்களாம். அவங்க பிளட்டை ஷேர் பண்ணிக்கிறதுனால தான் அவங்களோட ரிலேஷன்ஷிப் க்ளோஸா இருக்க உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.